ஸ்மோக் பண்ணா முதல்ல அஃபெக்ட் ஆகுறது லங்ஸ் நினைச்சீங்களா? அதுதான் இல்ல, உங்க வாய் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகுறது. சிகரெட் பிடிக்கும் போது ஸ்மோக் முதல்ல என்டர் ஆகிறது உங்க வாய்க்குள்ளதான். ஆனா நம்ம லங் கேன்சரை பத்தி யோசிச்சு கண்ணுக்கு முன்னாடி டேமேஜ் ஆகிற பல்ல கவனிக்காம விட்டுறோம். சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் ஈர சுத்தி இருக்கிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும், நர்வ் சென்சேஷனும் கம்மி பண்ணிடும். இதனால கம்ஸுக்கு போற ஆக்சிஜன் குறைஞ்சு கம் டிசீசஸ் வந்துடும். அதுலயும் கொடுமை என்னன்னா, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால ஈறு வீங்கிறதோ ரத்தம் வரதோ தெரியாது. சின்ன அல்சர் ஃபார்ம் ஆயிருந்தா கூட அதை ஃபீல் பண்ண முடியாது. லேட்டரா இது மவுத் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். அதோட பல்ல சுத்தி இருக்கிற போன்ஸ் வீக் ஆகி சொத்தே இல்லாம நல்லா இருக்கிற பல்லு கூட டக்குன்னு ஆட ஆரம்பிச்சு கொட்டிடும். அண்ட் இந்த சிகரெட்டு கரை பல்லோட எனாமல்குள்ள நல்லா இறங்கிரும். எவ்வளவு பிரஷ் பண்ணாலும் போகாது. பேட் பிரெத், பல்லுல கரை, டேஸ்ட் தெரியாம போகிறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் தான். இந்த சிக்னல்ஸை நீ அலட்சியப்படுத்தாம ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் உங்க பல்லுக்கும் உடம்புக்கும் நல்லது. உங்க பல்லுல இந்த மாதிரி சிகரெட் கரையோ ஈர பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே டென்டிஸ்டை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணிடுங்க.